வெல்கம் டு ஃபுட் மசாலா. இன்றைக்கி நான் வந்து 2 வகையான ஷார்ட்இட் செஞ்சுருக்கேன். ஒன்று வந்து ரோல்ஸும், மற்றது வந்து பேட்டிஸும். ரோல்ஸில் வந்து மீட் போட்டு செஞ்சுருக்கேன். இது நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த நோன்பு சீசனுக்கு உங்களுக்கு இந்த ரெசிபி ரெண்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரோல்ஸ் வந்து நீங்கள் எக்லெலாம் போட்டு பிரட்ட தேவையில்லை. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதெல்லாம் வந்து அரை கப் கோதுமை மாவும் அரை கப் கார்ன்ஃப்ளவர் மாவும் சலிச்சு எடுத்துக்கிட்டேன். அதோடு கொஞ்சம் உப்பு கொஞ்சமும் தண்ணியும் சேர்த்து தண்ணி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இப்போ நான் அந்த ரோல்ஸை வந்து இந்த கரைச்சி வச்சுருக்கிறதுல தான் நான் பிரட்டி எடுக்க போகிறேன். இதை வந்து நல்லா கட்டிடாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி தண்ணி பதத்துக்கு வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே வந்து சிக்கனும் உருளைக்கிழங்கும் வெங்காயம் பச்சை மிளகாய் துண்டு மிளகாய் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு சிக்கன் கலவையை இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கிறணும். பிறகு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த கலவையில் பிரட்டி வச்சுக்கிறணும். கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறதுனால இந்த ரோல்ஸ் வந்து கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி எல்லாம் ரோல் பண்ணி இந்த கரைசலில் பிரட்டி வச்சுக்கிறணும். பிறகு இந்த பிரெட் கிரம்ஸில் நான் பிரட்டி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ அடுத்தது வந்து பேட்டிஸ் செய்ய போகிறேன். பேட்டிஸும் நல்லா கிறிஸ்பியாக வந்துச்சு. இதை நான் எப்படி செஞ்சேன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே வந்து நான் வந்து வெங்காயமும் பச்சை மிளகாய் மாசித்தூள் அதுதான் அதுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லியில் இதெல்லாம் சின்னதாக வெட்டியிருக்கு. ஃபஸ்ட்டுக்கு நான் வந்து ஆயில் கொஞ்சம் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லியில் கருவேப்பிலையில் உடைச்ச மாசி அதை இதோடு சேர்த்து உப்பு கொஞ்சம் போட்டு துண்டு மிளகாய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இந்த கலவையை தான் நான் வந்து பேட்டிஸில் வச்சு செய்ய போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயம் கொஞ்சம் வெந்த பிறகு ஓரமாக்கி வச்சுக்கொள்ளணும். இப்போ நான் பேட்டிஸ் செய்கிறதுக்கான டோ செய்ய போகிறேன். இங்கே நான் கொஞ்சம் பட்டர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு பட்டர் இல்லாட்டி பரவாயில்ல, மார்ஜரின் இல்லாட்டி ஆயில் சரி சேர்த்துக்கிறேன்னா. இங்கே நான் வந்து கோதுமை மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதுக்கு பட்டர் துண்டு ஐஸ் கட்டி போட்டு தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஐஸ் கட்டி இல்லாட்டி ஐஸ் தண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன்னா அப்போ தான் கொஞ்சம் அந்த பேட்டிஸ்ட மாவு வந்து சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். அப்போ தான் இந்த கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி நான் ஐஸ் கட்டியை போட்டு தான் பிரட்டிக்கொள்கிறேன். ஐஸ் கட்டி கரைஞ்ச பிறகு நீங்கள் ஐஸ் தண்ணி கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறலாம்.
இப்போ நான் டோ செஞ்சுட்டேன். இந்த மாதிரி இப்போ அமுக்குனா இந்த மாதிரி இருக்கணும். நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ நான் ஒரு போர்டில் கொஞ்சம் மாவு தூவி இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ரவுண்டாக வெட்டிக்கொள்ளணும். இப்போ இதில் வெங்காய கலவையை வச்சு மடித்து பொரித்து எடுத்துக்கிட்டு ஈஸியான பேட்டிஸ் செஞ்சிடலாம்.